ஹாய் மக்களே, இன்றைக்கி கிளிம்ஸ் ஆஃப் கிட்டில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண கத்திரிக்காயை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்துக்கிட்டு கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயிலில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்குவோம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதாக இருந்தாலும் ஓகே. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, இடித்து வச்சிருந்த இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ கொஞ்சமாக பச்சை மிளகாய், அரைச்சி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் மஞ்சத்தூள், உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2-2.5 ஸ்பூன் சாம்பார் மசாலா ஆட் பண்ணி இந்த ஆயிலே நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணுவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விட்டு இப்போ ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த கத்திரிக்காவை இந்த குழம்புல ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டோம்னா ஒரு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு மக்களே. வாங்க மக்களே, சாப்பிட்லாம்.